நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னோட சேலரி எவ்வளோ? ஏன் இழந்துட்டான்? எப்படி இருந்தாலும் ஒரு வைஃபா நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. எவ்வளோ? ம், 1 லட்சம். என்ன யோசிக்கிற இஷான்? இங்க பாரு, என்னோட இன்டென்ஷன் உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிறது இல்ல. கம்மியா சொல்லிட்டேனா? 1.5 லட்சம் இருக்குமா? இது 1 லட்சம் 1.5 லட்சமா? பிஎஃப் இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து தானே? என்னோட சேலரி அவ்வளோலாம் இல்ல. 1.5 lakhs விட அதிகமா? 1 லட்சம் கூட கிடையாது. வாட் இஷான்? உனக்கு 1 லட்சம் கூட சேலரி கிடைக்காதா? உட்காரு. நீ என்ன ஜாப் பண்ற? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன். சோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துட்டு உனக்கு 1 lakh கூட சேலரி கிடையாதா? உனக்கு தெரியுமா, என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் யுஎஸ்ல இருக்கான். அவனுக்கு 2.5 lakh சேலரி, பிஎஃப் இன்சென்டிவ் எல்லாமே கிடைக்குது. இஷான் நில்லு. நான் இத பாரு சுகானா, அது யுஎஸ், இது இந்தியா. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, புரியுதுல? வெரி குட். நீ உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இஷான். உனக்கு ஒன்னு புரிய வைக்கணும். இப்படி வா, உட்காரு. இங்க பாரு, முதல்ல உண்மையை புரிஞ்சுக்கோ. உன்னை எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றாங்க. சரி, இன்னொரு விஷயம் சொல்லு. உன்னோட பாஸோட சேலரி எவ்வளோ? எப்படியும் 1.5 லட்சம் இருக்கும்பா. That's really sad, yeah. நீயும் உன்னோட பாஸும் 2 பேரும் எக்ஸ்ப்ளாய்ட் ஆறீங்க. இங்க பாரு, ப்ளீஸ் நீங்க 2 பேரும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த வேலையை விட்டுருங்க. என்ன? வேலையை விட்டுருங்க. உனக்கு தெரியாதா, இவ்ளோ படிச்ச பையனுக்கு இவ்ளோ கம்மி சேலரியா? உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு 1 lakh கூட சேலரி இல்லாதப்போ உனக்கும் பட்ஜெட் போடுறவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? உன்னோட சேலரி அட்லீஸ்ட் 1.5 ஆவது இருக்கணும்ங்கிறது தெரியுமா உனக்கு? தெரியுமே. இஷான், உன்னால எப்படி என்ன காப்பாத்த முடியும்? எப்படி இருந்தாலும் அபிஷியலா நான் தான் உன்னோட வைஃப் இல்லையா? அதோட என்னோட தேவைகள் எல்லாத்தையும் நீ தானே பேர் பண்ணி ஆகணும். Oh God. நான் நினைச்சது கரெக்ட் தான். My God. My life is ruined. I was right. நீ எனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் இல்ல, என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. சோனா, இது பாரு, முதல்ல நீ அழறத நிறுத்துப்பா. இப்போதைக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க. எல்லாம் சரியாயிடும்னா. பெரியம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, அது கடந்து போயிடும். ஆனா நாம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும். பெரியம்மா சொன்னாங்களா? அப்படின்னா சரி சரிதானே? ஏன் எதுக்கு ஒரு ஆளு இதையெல்லாம் போய் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான்? மர்மமா இருக்கு. சஞ்சனா, குட். நல்ல வேளை நீ இன்னைக்கு வீட்ல இருக்க. நான் இன்னைக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். டேய், என்ன பண்ற? இந்த MP3 பிளேயர் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஏய், இந்த பாட்டெல்லாம் கேட்கறத நிறுத்து. எஸ், சீக்கிரம் ரெடியாவு.
சீக்கிரம் ரெடி ஆகும்னு சொன்னேன். ஏன்னா என்ன அர்த்தம்? நாம வெளியே போறோம். வெளியே போய் டின்னர் சாப்பிட போறோம் கிளப்ல. டின்னரா? முடியாது. எஸ். அக்காவுக்கு அப்புறம் நீங்க என்ன புடிச்சுக்கிட்டீங்களா? நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. அக்காவை ஏமாத்தி பையனை பார்க்க கூட்டிட்டு போற மாதிரி நீங்க இப்ப என் கூடயும் விளையாட பாக்குறீங்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. உனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? நான் உன் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா ஏதோ இருக்கே. ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? வெளியே போறோம், காத்து வாங்க. அப்படியா? காத்து வாங்க தானே போறீங்க? ஆ, ஆ. டாட், கோபி அண்ணா கிட்ட எதுக்காக மறைக்கிறீங்க? நம்ம டின்னருக்கு வெளியே போறோம்னு சொல்லலாம்ல. ஆ, வேண்டாம். உங்களுக்கு இப்ப என்னாச்சுன்னா? ஷே. கோபி என்ன வீட்ல பாவக்காவை செஞ்சு வச்சிருக்காரு, அதை நான் சாப்பிட மாட்டேன். அதுக்காக தான் இங்க இருந்து தப்பிச்சு உன் கூட டின்னர் சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன். சார், உங்களுக்காக தான் நான் ஸ்பெஷலா மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட நான் 10 கடை ஏறி இறங்கி இருப்பேன். ஆனா ஒரே ஒரு கடையில தான் விலை ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மசாலா ரெடி பண்ணி அதுல பாவக்காய் ஊற வச்சேன். உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன் ஐயா. நீங்க இப்ப பார்த்து வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா நான் நாள் பூரா கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். அதனால உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், முதல்ல இந்த பாவக்காயை சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணா போங்க. இது நல்ல ஐடியா. இல்ல, என்ன இது? இன்னும் யாருமே ரெடி ஆகலையா? சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது. ராதா, நான் ரெடி ஆயிட்டேன். மத்தவங்க எல்லாம் எங்க? எதுக்கு ராதா இப்படி காட்டு கத்தல் கத்திக்கிட்டு இருக்க? நான் தான் ரெடி ஆயிட்டேன்ல. நேரம் போயிட்டே இருக்கு. அதெல்லாம் பெரிய அண்ணி எங்க? பெரிய அக்கா தயாராயிட்டாங்க. நீ போய் சுஹானாவை கூப்பிடு. நான் கூப்பிடுறேன். எல்லாரும் ரெடியா போலாமா? சுஹானா, ரஜினி, எதுக்கு இப்ப சுஹானாவை கூப்பிடுற? அக்கா, அவளும் நம்ம கூட வந்து சத்யநாராயண கதையை கேட்பால. ராணு, சுஹானா வீட்லயே இருக்கட்டுமே, பாவம் சின்ன பொண்ணுல அவ. அங்க வந்து என்ன பண்ண போறா உனக்கே தெரியும். அவ ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார்ற பொண்ணு கிடையாது. யாரையும் அவளுக்கு தெரியவும் தெரியாது. வீட்லயே இருக்கட்டும். என்னது, நீங்க எல்லாம் இன்னும் கிளம்பாமையா இருக்கீங்க? கிளம்பிட்டோம். அங்க பூஜையே ஆரம்பிச்சிருக்கோம். அதோ கிளம்பிட்டோம். அத்த, நீங்களே இத சொல்லுங்களேன். சுஹானாவும் எங்க கூட பூஜைக்கு வந்தா நல்லா இருக்கும்ல? அவ எங்க கூட வெளியே வந்ததா 4 பேரை பாப்பா, பேசுவா, பழகுவா. அக்கா, அதுவும் இல்லாம அவ இப்ப நம்ம வீட்டு பழக்கத்தை கத்துக்கலனா எப்ப கத்துக்குவா? இவ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டா. இத பாருமா, அவ நிச்சயமா கத்துக்குவா. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ ஒரு இடத்துல 10 நிமிஷம் நிக்க மாட்டேன். என் மாமியார் என்னை எப்படி திட்டுவாங்க தெரியுமா? எனக்கு இதோ சுஹானாவே வந்துட்டா. நம்ம சுஹானாவையே கேட்கலாம். சுஹானா, நாங்க எல்லாம் சத்யநாராயண பூஜையில கதை கேட்க போறோம். நீயும் எங்க கூட வரியா? பெரியமா, அது சரி சரி, நீ வீட்லயே இருக்கலாம். நாங்க எல்லாம் போயிட்டு வரோம். தாத்தா பாட்டி வீட்ல தனியா இருக்காங்க. 2 பேரும் உன்னோட பொறுப்பு தான். பத்திரமா பாத்துக்கணும். இங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே நீ எங்களுக்கு ஃபோன் பண்ணிடு. அம்மா, நீங்களும் அப்பாவும் சுஹானாவோட கண்காணிப்புல இருக்க போறீங்க. சுகனா, பாத்துப்பல்ல? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நானும் சுகானாவும் அந்த கழவனை பத்திரமா பாத்துக்கிறோம். ராதாத்த, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். தாத்தாவை பாத்துக்குவேன், பாட்டிய பாத்துக்குவேன், மொத்த வீட்டையும் நான் பாத்துக்குவேன். யூ கைஸ் ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் ஃபன். ஃபன்? ஹேவ் ஃபன். சுஹானா, நாங்க பூஜைக்கு போறோம். ஈவன் பெட்டர் நோ. அங்க போய் டபுள் ஜாலியா இருந்துட்டு வாங்க. ஜாலியா இருக்கணும்னா அந்த இடத்துக்கு சீக்கிரம் போகணும். நேரமாகுது. பூஜைக்கு போய் ஜாலியா இருந்துட்டு வரோம். பூஜையில ஜாலியா இருக்காதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்களா என்ன? அங்க இல்ல. எங்க போயிட்டாங்க? ஓகே, எனக்கு ஒரு மேங்கோ மில்க் ஷேக் கொண்டு வா. சரி மேடம்.
இவ அந்த MP3 ஆள் தானே? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். உங்களை இல்ல. ஹலோ. நீங்க தானே அன்னைக்கு என் டாக்ஸில வந்து ஏறினீங்க? நில்லுங்க. உங்களை தான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹலோ. உங்க MP3 பிளேயர் என்கிட்ட இருக்கு. ஹலோ. Are you mad or what? லூசா இருப்பேன் போல இருக்கு. என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. ஐயோ, என்ன நீங்க எப்ப பாரு ஏப்ப விட்டுட்டே இருக்கீங்க? ஒரு கீர்த்தனையை என்னால நிம்மதியா பாட முடியல. நான் தான் என்ன பண்ண, ஏப்ப வந்தா அதை எப்படி நிறுத்த முடியும்? இன்னைக்கு காலையில இருந்தே நெஞ்சரிச்சலாவே இருக்கு. ராத்திரி நான் என்ன சொன்னேன்? அதிகமா சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன்ல. என் பேச்ச நீங்க எங்க கேக்குறீங்க? நான் உள்ள வரலாமா? என்னம்மா கேள்வி இது? வா உள்ள வா. என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? வா உட்கார். அதுவும் எங்க ரூமுக்கு வரதுக்கெல்லாம் உனக்கு பர்மிஷன் எல்லாம் தேவையில்லைம்மா. இந்த ரூம் எப்பவுமே எல்லாருக்கும் திறந்துதான் இருக்கும். உனக்கு போர் அடிக்குதா சுகானா? இருக்காதா பின்ன? வீட்ல இருந்தவங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. இப்ப வீடு வெறிச்சோன்னு கிடக்குல்ல. I know. You know பாட்டி, it's amazing. எங்க வீட்ல இருக்கும்போது நான் கூட்டத்தை பார்த்தாலே ஓடி போயிடுவேன். ஐ மீன், எனக்கு தனியா இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனா இன்னைக்கு வீட்ல யாருமே இல்ல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு காரணம் இருக்கு. கூட்டத்துக்கும் குடும்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி சரி விடுமா அத. அதெல்லாம் எதுக்கு? நாம ஒரு வேலை செய்யலாம். நாம 2 பேரும் சதுரங்கம் விளையாடலாம். சதுரங்கமா? அதான் செஸ். என்னங்க நீங்க சின்ன பொண்ண போய் செஸ் சூதாட்டத்துல போய் இறக்குறீங்க? இது தேவையா? இந்த விளையாட்டுல எப்பவுமே குதிரை டானா படையில தான் போகும். ஏன் நேரா போனா என்னவா? எனக்கு இந்த விளையாட்டே பிடிக்காது தெரியுமா? இந்த விளையாட்டெல்லாம் உன் புத்தியில ஏறவே ஏறாது. இதெல்லாம் என்ன மாதிரி பெரிய பெரிய ராஜாக்கள் விளையாடுற விளையாட்டு. அந்த காலத்துல ஜமீன்தாரங்கள்லாம் இதான் விளையாடுவாங்க. அதனாலதான் சொத்தெல்லாம் அழிஞ்சு போய் இப்ப காணாமையே போயிட்டாங்க. இங்க பார் சுகானா, நான் உனக்கு தியாகராஜருடைய கீர்த்தனைய சொல்லித்தரேன், நல்லா கேட்டுக்க. கீர்த்தனையா? என்ன சொல்றீங்கன்னு புரியல. சரி பரவாயில்ல விடு, அவளுக்கு புரியலன்னா விட்டுற. அதாவது தியாகராஜர் பெரிய ராம பக்தர். நிறைய கீர்த்தனைகள் எல்லாம் பாடியிருக்காருமா அவரு. அடுத்து கீர்த்தனை என்னன்னு கேட்டுறாது. அதான் அவளுக்கு புரியல. அப்புறம் ஏன் இந்த கீர்த்தனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? வா செஸ் விளையாடலாமா? இல்ல அவ கீர்த்தனை தான் கேப்பா. அன்னைக்கு என்னமா நீ? அவ செஸ் விளையாடுவா. இல்ல கீர்த்தனை தான். புரியாத உன்னை எதுக்காக வற்புறுத்தி சொல்லி கொடுக்க? அவ ஏன் பேரம் பொண்டாட்டி. எனக்கும் தான் பேரம் பொண்டாட்டி. கீர்த்தனை கேப்பியா மாட்டியா? இல்ல செஸ். செஸ். திடீர்னு பயங்கரமா வலிக்குது. என்னாச்சு? நல்லதானே பேசிட்டு இருந்தீங்க. செஸ்ட் பெயின் வந்துருச்சா? ஓ மை காட். சீக்கிரம் பெரிய மருமகளுக்கு ஃபோன் பண்ணுமா? ஆலோக்கு ஃபோன் பண்ணுமா? ஓ இல்ல பாட்டி, முதல்ல நம்ம டாக்டருக்கு தான் ஃபோன் பண்ணனும். எனக்கு என்னவோ தாதாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். ஐயோ ஹார்ட் அட்டாக்கா? எனக்கு உங்களுக்கு செஸ்ட் பெயின் இருக்கா? முதுகுல வலிக்குதா? லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குதா? அப்படினா இது 100% ஹார்ட் அட்டாக் தான். எனக்கு பயமா இருக்கு. நான் இத பத்தி இன்டர்நெட்ல படிச்சிருக்கேன். சீக்கிரம் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுமா?
பாட்டி இது தாத்தாவுக்கு முதல் ஹார்ட் அட்டாக்கா இல்ல ரெண்டாவதா? இது வரைக்கும் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தது இல்ல. அப்படின்னு ஒண்ணு பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லையா? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா முதல் தடவை அதனால பிரச்சனை இல்ல. நான் ஒரு வேலை பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஃபோன் எங்க போச்சு? யாரையாவது வர சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. இது யாரையாவது வர டாக்டர். சொல்லு. ரொம்ப வலிக்குதுமா. ஹலோ, ஒண்ணு ஆகாதுங்க, ஒண்ணு ஆகாது. ஹலோ, யா டாக்டர் ஸ்ரீதர். யா நான் சுஹானா பாஜ்பாய் பேசுறேன். கமல் கிஷோரோட பொண்ணுதான். இங்க பாருங்க, ஒரு எமர்ஜென்சி கேஸ். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா இங்க வரணும். இல்ல என்னோட வீட்டுக்கு இல்ல. பாட்டி இந்த அட்ரஸ் 10 பட்டாச்சாரியார் தெரு, சாவடி பஜார், டெல்லி 6. 10 பட்டாச்சாரியார் தெரு, 10 பட்டாச்சாரியார் ரோடு, சாவடி பஜார், சாவடி பஜார், டெல்லி 6, டெல்லி 6. பாருங்க பாட்டி. என்னாச்சு? யா ப்ளீஸ் கம், எமர்ஜென்சி. என்ன என்ன வரமாட்டீங்களா? ஏன் வரமாட்டீங்க? வாட் யூ மீன் ஏன் வரமாட்டீங்க? நீங்க டாக்டர் தானே? அப்படின்னா இங்க வந்து தான் ஆகணும். வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐ வில் சோ யூ, ஆல் ரைட்? பாட்டி ஏன் இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? பேஷண்ட்க்கு முன்னாடி இப்படி எல்லாம் அழக்கூடாது. இப்படி அழுதீங்கன்னா அவங்க நர்வஸ் ஆயிடுவாங்க இல்லையா? ஸ்டாப் கிரைங் ப்ளீஸ். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தாத்தாக்கு இது ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் தானே, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் இங்க வந்துட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும் பாட்டி. சீரியஸ்லி டாக்டர் வந்தா தானமா சரியாகும். பாட்டி ஏன் வர மாட்டாங்க? அவர் மட்டும் இங்க வரலனா ஐ வில் சூ ஹிம். சோ கோர்ட்டுக்கு இழுத்துருவேன்னு சொல்றா. ஐயோ, கோர்ட்டுக்கா? சரிம்மா, நீ ஆலோக்குக்கும் பெரிய மருமகளுக்கு ஃபோன் பண்ணுமா. நீங்க தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க பாட்டி. ஸ்ரீதர் மட்டும் இங்க வந்துட்டாருன்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன். அப்புறம் இந்த டாக்டர் ஸ்ரீதர் இருக்கார்ல, அவர் டெல்லியோட பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பேப்பர்ல அடிக்கடி அவரை பத்தி படிக்கிறேன். பாத்தீங்களா பாட்டி, தாத்தாக்கு கூட அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. டாக்டர் ஸ்ரீதர் இங்க வந்துட்டாருன்னா எல்லாமே சரியாயிடும். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவருக்கு ஹார்ட் அட்டாக் தானே டாக்டர் சார்? இல்ல ஹார்ட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலா இவர் டயட்ல இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டானா நல்லது. ஆக்சுவலா இவர் வயிற்றுல கேஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால தான் பெயின் வந்திருக்கு. நான் உங்களுக்கு சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை வாங்கி கொடுங்க. அதுவே போதும். கொஞ்சம் இருங்க டாக்டர், கேஸ் ட்ரபிளுக்கு என்கிட்டயும் மாத்திரை இருக்கு, இது கொடுக்கலாமான்னு பாருங்க. பாப்போம். இதுவே போதும், இதுவே போதும். அப்போ சரி, நான் கிளம்புறேன். நன்றிங்க. கேஸ் தானா? என்ன பதார்த்தங்களை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி இருக்கேன். என் பேச்ச கேட்டா தானே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட வேண்டியது. இந்தாங்க, முதல்ல இந்த மாத்திரையை முழுங்குங்க. கத்தாத, இது வரைக்கும் எனக்கு வரல. நீ கத்தனா எனக்கு நெஞ்சு வலி வந்துரும். வந்தா வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அப்பவாவது புத்தி வருதான்னு பாக்க. தேங்க் காட் ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சுகனா, இப்பவாவது உங்க பெரியமாவுக்கு ஃபோன் பண்ணுமா. பாட்டி இப்ப எதுக்காக நம்ம பெரியமாக்கு ஃபோன் பண்ணணும்ங்கறீங்க? தாத்தா தான் இப்ப பெர்ஃபெக்ட் ஃபிட் ஃபைன் அண்ட் நார்மலா இருக்கார்ல. அதான் டாக்டர் ஸ்ரீதர் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு எதுவும் இல்லன்ட்டார்ல. அவங்கள எதுக்கு டென்ஷன் பண்ணணும்? உங்களுக்கு தெரியுமா, அவரு ரொம்ப பெரிய டாக்டர். அவர் யார் வீட்டுக்கும் விசிட் பண்ண மாட்டாரு. நான் திட்டினது தாங்க முடியாம தான் இங்க வந்துட்டாரு. அது சரிம்மா, அவரு உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கினாரா?
பாட்டி நான் கொடுத்துட்டேன். எவ்வளவு ரூபாமா கொடுத்த? 3500. வெறும் 3500 தான். ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுங்க. தாத்தாவும் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும்.